ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிறை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல துலாம் ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வார ஆரம்பத்துல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாரம் ஆரம்பத்துல சின்ன சின்ன செலவுகள், அதாவது எதிர்பாராத சின்ன செலவு, எதிர்பாராத பெரிய செலவுகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்துல 19ஆம் தேதி அந்த நாள்ல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பலம் பெற போகின்றார். 19ஆம் தேதிக்கு மேல துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாத்திலையுமே வெற்றிகள் தான். உடல் பலம் பெறும், மனசு சுறுசுறுப்பா இருக்கும். எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரிதான், அந்த வேலையில ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிருங்க. இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இது எல்லாமே விலகும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தூரதேச பயணங்கள் போறது, ஒரு தூரமா போய் பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் பேச போறது, இதெல்லாம் போயிருப்பீங்க. அப்படி போயிருந்தா கூட அதுல பெரிய லெவலில் திருப்தி இருந்திருக்காது. அதுல சின்ன சின்ன ஒரு இடர்பாடுகள், சின்ன சின்ன கோளாறுகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கிடும் 19ஆம் தேதிக்கு மேல. ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுகின்றார். மிக மிக சிறப்பு. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. துலாம் ராசிக்கு இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க வண்டி வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உண்டு. இதனால மிக மிக சிறப்பா உங்களுடைய வாழ்க்கை வேற லெவல்ல வேற தளத்துக்கு மாறப்போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு புதுசா ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்களா, இந்த டயத்துல முயற்சி பண்ணுங்க. புதுசா ஒரு தொழில் தொடங்க போறீங்களா, இந்த டயத்துல தொழில் தொடங்குங்க. மிக சிறப்பா இருக்கும். பெரிய லெவல்ல வரப்போறீங்க துலாம் ராசிக்காரங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் சரிதான், தனியார் கம்பெனிகள் வேலை பார்த்தாலும் சரிதான், இல்ல அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிறவங்களும் சரிதான். இது வரைக்கும் சின்ன இடர்பாடுகள், தொல்லைகள் எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே விலக போகுது. உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியில ஆட்சி பலம் பெற்று ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்க போறாரு. இந்த டயத்துல உங்களுடைய கூட்டு தொழில் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில லாபங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி இதுவரைக்கும் வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர் யாரா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பேச்சை பெருசா கேட்டிருக்க மாட்டாங்க, உங்களை பெருசா மதிச்சு நடந்திருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க தாங்க ராஜா. ஓகேங்களா? நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்குவாங்க. இருந்தாலுமே நம்ம ரொம்பவும் ஆடக்கூடாது. ரொம்ப கவனமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அன்போட ஒரு விஷயத்த சொன்னா போதுங்க. அன்பா ஒரு விஷயத்த சொன்னா போதும், யாரா இருந்தாலும் கேட்டுக்குவாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு அன்பால நீங்க மனசார நினைச்சு ஒரு அன்பா ஒரு தெய்வத்தை கூப்பிட்டா கூட தெய்வம் நமக்கு முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா? அதனால இந்த டயத்துல நீங்க அன்போட இருங்க. எல்லா விஷயத்தையும் பாருங்க. நம்ம ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட இருக்கா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அதிகாரத்தை எங்க செலுத்தணுமோ அங்க செலுத்தணும். குடும்பத்துல அதிகாரம் செலுத்தக்கூடாது. குடும்பத்துல அன்போட இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும், தொழில முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுல நம்ம ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லா வேலையும் பார்த்துருந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னங்க இருக்கு, எல்லாத்துலயுமே பெரிய லெவலில் முன்னேற்றம் அடையலாம் துலாம் ராசிக்காரங்க. சரிங்க, இந்த வாரத்துல துலாம் ராசிக்கு 16, 17 இந்த நாட்கள் நீங்க குலதெய்வ வழிபாடுகள் பண்ணலாம். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றது, இல்ல அப்படின்னா அவங்க புதுசா ஒரு கல்வியில சேர்த்து விடுறது, ஏதாவது ஒரு ஹிந்தி படிக்க போறது, டைப்ரைட்டிங் படிக்க போறது, இல்ல சான்ஸ்கிரிட் படிக்க போறது, புதுசா ஒரு இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறது, புதுசா பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்ல ரொம்ப ரொம்ப டவுனா இருக்கான் என் பையன், தமிழ்ல கரெக்டா எழுதவும் மாட்டாங்கிறான், தமிழ்ல என்ன சொல்லணுமோ அது சரியா அந்த எழுத்துக்கள் புரியல அப்படின்னா ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட இந்த தேதிகள்ல நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா பெரிய லெவல்ல நல்லபடியா வருவாங்க. தமிழ்ல பெரிய புலவர் ஆயிடுவாங்க. அந்த லெவல்ல நல்லபடியா இருக்கும். ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாம் அந்த நாட்கள்ல. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தாராளமா பண்ணலாம். அது வீட்லயே குலதெய்வோட போட்டோ வச்சு பண்ணாலும் சரிதான், நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்க போய் பூஜை போறாலும் சரிதான். இந்த நாட்கள்ல பண்றது மிக மிக சிறப்பு. அப்புறம் 18, 19 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதாலும் சரிதான், இல்ல அப்படின்னா புதுசா ஒரு கம்பெனிக்கு போய் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதாலும் சரிதான். இந்த நாட்கள்ல நீங்க போனீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதே டயத்துல பாத்தீங்கன்னா கடனும் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 20, 21, 22 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில் பண்றவங்க இந்த டயத்துல கூட்டு தொழில் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்துங்க. அது ரொம்ப சுமூகமா முடியும், நல்லபடியா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க பாப்பீங்க. இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிறை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.